அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? அப்போது ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு தெரியாமையே ஸ்ட்ரெஸ்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். இந்த சூழலில் நீங்கள் ஒரு சூழலை சமாளிக்க முடியாதப்போ உங்களுக்கு அழுத்தம் வரும். அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு எப்படின்னு தானே கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு நான் எல்லாம் சமாளிக்கிறேன், ஆனால் என் பிரச்சனை எனக்கு தீரலை, என்னோடய ஹையர் ஆஃபீஸர் ஆகட்டும் என்னை டென்ஷன் படுத்தி என்னை டார்ச்சர் பண்ணுறதுனால எனக்கு கோவம் வருது, அவங்க பேசினா டென்ஷன் ஆகுது, அந்த ஜாபுக்கு போய் நான் உட்காந்து அந்த 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஹை ப்ரெஷர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் ஆகிறதுக்கு எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தணும், எப்படி செயல்முறைகள் பயன்படுத்தணும்னு இருக்குது. அது செய்ய தெரியாமல் நீங்களாக ஒன்று அப்ளை பண்ணுறப்ப தான் அங்கே பிரச்சனையாக மாறுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு சரி, ஆனால் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸருங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதுக்குள்ளே செயல்பட முடியாதப்போ பல பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் சொல்கிறது அங்கே எடுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது, அவங்க சொல்கிறது உங்களால் எடுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இந்த முரண்பாடு தான் உங்களுக்கு அழுத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்கிறதுக்கு மென்டார்ஷிப் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். உங்களோட பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்க அறிவு ரீதியாக செயல்பட உங்களுடன் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக சமாளித்து நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகிறது எம்எஸ்கே மென்டார்ஷிப்பில்.